அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு தான், இப்போ ரீசெண்டாக வந்து கொரோனா பாசிட்டிவாகி வீட்டில் தனிமையில் இருக்கேன், இல்லை வீட்டில் ஒருத்தர் வந்து இப்போ பாசிட்டிவாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு வந்து கொரோனா பரவாமல் இருக்க எப்படி வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது தான். இதை வந்து முறையாக எப்படி செய்யணும் அப்படின்ட்டு அமெரிக்காவினுடைய சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் மற்றும் இந்தியாவினுடைய நோய் கட்டுப்பாட்டு மையம் வந்து நெறிமுறைகளை வந்து வகுத்திருக்காங்க அப்படின்றத தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. நெறிமுறைகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட், ஆன்டிசெப்டிக், சானிடைசர், இது மூணுமே வந்து நம்ம தமிழில் கிருமி நாசினி அப்படின்னு ஒரே விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மூணுமே வேறைங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்றது நார்மலாக நம்ம தரைகளை வந்து துடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற க்ரீசால், லைசால் இந்த மாதிரி விஷயங்க. இது வந்து தரைகளில் இருக்கிற 99.99% அனைத்து விதமான நுண்ணுயிர்களையும் வந்து அழிச்சிடும். இதை வந்து நம்ம சருமத்து மேலே பட்டாலோ வந்து எரிச்சல் ஏற்படலாம், கண்ணில் அந்த புகை வந்தால் கூட கண்ணில் எரிச்சல் ஏற்படலாம். இதே வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணால் அது வந்து ஆன்டிசெப்டிக். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெட்டால், சேவ்லான் இந்த விஷயங்கள்லாம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து நம்ம உடம்பு மேலே வச்சாலும் எரிச்சல் ஏற்படுத்தாது. நோய் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதமான நுண்ணுயிர்களையும் வந்து இது வந்து அழிச்சிடும். மூணாவது விஷயம், இந்த சானிடைசர் அப்படின்றது பொருட்கள் மேலே பயன்படுத்துறது. இது நார்மலாக நம்ம சானிடைசர், ஆல்கஹால் சானிடைசர் சொல்கிறவங்களே இதை வந்து வச்சுக்கலாம். இது வந்து நோய் ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து பொருட்கள் மேலேருந்து மொத்தமாக அழிச்சிருங்க. இது மூணுக்கும் இதுதாங்க வித்தியாசம். கொரோனா பாதிக்கப்பட்டவங்க பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவங்க தங்கியிருந்த இடத்த வந்து எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்ற நெறிமுறைகளை வந்து தெளிவாக பார்க்குறதுக்கு வந்து நம்ம 3 டிவிஷனாக பிரிச்சுக்கலாங்க. முதல் விஷயம், கொரோனா பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 24 மணி நேரத்தில் என்ன பண்ணணும், 3 நாட்களில் என்ன பண்ணணும் மற்றும் 7 நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன் இப்படி வந்து பிரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, கொரோனானால வந்து ஒரு மனுஷனுடைய மூச்சுக்காத்துலேருந்து இன்னொருத்தருடைய மூச்சுக்காத்து மூலியமாக தான் அதிகமாக பரவ முடியுமே தவிர, இது வந்து ஒருத்தர் பயன்படுத்திய பொருட்கள் மூலியமாக பரவுற சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். இருந்தாலும் ஏன் வந்து நம்ம இதை வேற்றுமைப்படுத்தி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து அலுமினியம் மற்றும் காப்பர் பாத்திரங்களில் வந்து 4லேருந்து 6 மணி நேரம் தான் வந்து உயிர் வாழும். அதே சமயம் நம்ம தரையில், பெட்டு மேலே, இல்லை வேறு மெட்டல் சர்ஃபேஸ்ல எல்லாம் வந்து 3லேருந்து 5 நாள் வந்து உயிர் வாழுங்க. முதல் 24 மணி நேரத்தில் நம்ம வந்து முக்கியமாக டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும். இதற்கு எதையெல்லாம் பயன்படுத்தலாம்னா லைசால், க்ரீசால் உள்ளிட்ட பொருட்கள், அதோடு இல்லாமல் ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்தலாம். எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம சோப்பை கூட கரைச்சி பயன்படுத்தலாம். இல்லை டிட்டர்ஜென்ட், அந்த சோப்பு தூள்னு சொல்கிறத கூட கரைச்சி நம்ம வந்து தரைகளை சுத்தம் பண்ணலாங்க. முக்கியமாக வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் டிவி ரிமோட்டு, ஃபோனினுடைய கவரு, சுவிட்ச் பாக்ஸு, இந்த டோரினுடைய ஹேண்டிலு, அப்புறம் தாழ்பால், இந்த மாதிரி இடங்களை வந்து ரொம்ப கவனமாக சுத்தம் செய்யணுங்க. சுத்தம் செய்கிறவங்க வந்து கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும். சுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடியும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் வந்துட்டு கைகளை வந்து 20 செகண்ட் வந்து சோப்பினால் வந்து கழுவணும். டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணணுங்க. ஏன்னா இந்த கான்டாக்ட் டைம் தான் வந்து ரொம்ப முக்கியம். இதில் தான் வந்து விதமான நுண்ணுயிர்களும் வந்து இறந்து போயிடும். இரண்டாவது விஷயம், துணிகளை வந்து இவங்க பயன்படுத்தின துணிகளை வந்து எப்படி சுத்தம் செய்யணும்னா, முதல்ல அதை வந்து ஓரளவுக்கு சூடான தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. அதோடு இல்லாமல் ஏதாச்சும் ஆன்டிசெப்டிக், டெட்டால் இல்லை சேவ்லான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப்புத்தூள் போட்டு துவைச்சி பயன்படுத்திக்கலாம். மூணாவது விஷயம், அவங்க பயன்படுத்துகிற டாய்லெட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து தனியாகவே ஒரு டாய்லெட்டை ஒதுக்கிடுங்க. இல்லைன்னா அவங்க பயன்படுத்திட்டு முடிச்சுட்டு வெளியே வரத்துக்கு முன்னாடி சுத்தமாக வந்து அந்த டாய்லெட்டுக்கு பயன்படுத்துகிற அந்த டாய்லெட் கிளீனரோ இல்லைன்னா இந்த சோப்பு தூளை வச்சோ கூட சுத்தமாக அந்த டாய்லெட்டில் இருக்கிற ஏரியாவெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிடுங்க. நான்காவது விஷயம், இவங்க பயன்படுத்துகிற பொருட்கள், பிளேட்டு, டம்ளரு, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அந்த சோப்பு தூளை வச்சு கழுவிடுங்க. அஞ்சாவது, இவங்க பயன்படுத்தின டூத் ப்ரஷ்ஷை வந்து கண்டிப்பாக வந்து தூக்கி போட்டுட்டு புதுசாக தான் பயன்படுத்தணும். அப்புறம் கொரோனாவினுடைய அந்த ஐசோலேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த பயன்படுத்திட்டு இருந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து தூக்கி போட்டுருணுங்க. மற்றவங்க பயன்படுத்துகிற டூத் ப்ரஷ்ஷுன்னு கூட இதையும் சேர்த்தி வைக்கக்கூடாதுங்க. சரி, அந்த ரூமை வந்து பயன்படுத்தி 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த ரூமினுடைய கதவு, ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு நல்ல காத்தோட்டமாக இருக்கிற அமைப்பில்
நார்மலாக நீங்கள் எப்படி எந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த முறையிலே வந்து க்ளீனிங் செஞ்சாலே போதும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அப்புறம் 7 நாள் ஆயிடுச்சு, இப்போ வந்து ஏதாவது பயப்படணுமானா கண்டிப்பாக நீங்கள் வந்து 7 நாளுக்கு அப்புறம் அந்த இருக்கிற பொருட்கள்னால வந்து கொரோனா வைரஸ் பரவறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்பவே கம்மி தாங்க. நீங்கள் தாராளமாக வந்து அந்த ரூமை வந்து பயன்படுத்தலாம், பயப்பட தேவையில்லை. வீட்டில் வந்து வேக்யூம் கிளீனர் பயன்படுத்துவோம், இப்போ வந்து பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஆனால் யூஸ் பண்ணுறவங்க வந்து டபுள் மாஸ்க் போட்டிருக்கணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனரில் வந்து மேல் நோக்கி வந்து காற்று வந்து அடிக்கும். இதனால் கூட உங்கள் மூச்சு காற்றுல வந்து கொரோனா வைரஸ் இருந்து கலக்கலாம். இன்னொரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும், வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து தனிமையில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் தான் கொண்டு போய் உணவு கொடுக்கணும், அதோடு இல்லாமல் அவங்க ரூமெல்லாம் சுத்தம் பண்ணணும், நான் என்னெல்லாம் வந்து ப்ரிகாஷன் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது அந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை வந்து கண்டிப்பாக மாஸ்க் போட சொல்லுங்கள். நீங்களும் வந்து டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு பொருள் வந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி க்ளவுஸ் போட்ட கையில் தான் வாங்கணும். அவங்க பயன்படுத்தின பொருட்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதும் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கணும். அந்த ரூமை வந்து அவங்களே முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ண சொல்லுங்கள். இல்லை அவங்களால முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மேலே சொன்ன ப்ரிகாஷன்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூமை வந்து சுத்தம் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதற்கு வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து அனுப்புங்க. உடனுக்குடன் வந்து அதை வந்து தீர்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.